வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. கேரள முன்னாள் முதலமைச்சரும் மூத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருமான VS அச்சுதானந்தன் நீண்டகால உடல்நலக் குறைவால் திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று காலமானார். அவருக்கு வயது 101. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பிற அரசியல் தலைவர்கள் அன்னாருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் நேற்று விமான விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். இயன்ற எல்லா உதவிகளையும் வங்கதேசத்திற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளதாகவும் சமூக ஊடகத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். டாக்காவில் நேற்று பிற்பகல் வங்கதேச விமான படையின் பயிற்சி விமானம் கல்லூரி கட்டிடம் ஒன்றின் மீது விழுந்து விபத்துக்கு உள்ளானதில் விமானி உட்பட குறைந்தது 20 பேர் உயிரிழந்தனர், 171 பேர் காயமடைந்தனர். அண்மையில் புதுடெல்லியில் நடைபெற்ற ஸ்வச் சர்வேக்ஷன் விருது வழங்கும் விழாவில் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச அளவில் நம்பிக்கை அளிக்கும் தூய்மை நகரம் என்ற பிரிவின் கீழ் உழவர்கரை நகராட்சிக்கு வழங்கப்பட்ட விருதை அதிகாரிகள் நேற்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலத்தில் மீன்பிடி விசைப்படகுகளை பழுது பார்த்துக் கொள்வதற்கான மீன்வளத்துறையின் 33 லட்சம் ரூபாய் நிதி உதவிகளை படகு உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான அரசாணையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று விசைப்படகு உரிமையாளர் சங்கத்திடம் வழங்கினார். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் மற்றும் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பயணிகள் ரயில் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக 7 நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையிலும் மற்றும் 31ஆம் தேதியும் இந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.